என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். ஜனவரி 13ஆம் தேதி. இன்றைய தியானத்தின் தலைப்பு நாம் காவலாளிகள். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 6 முதல் 12 வரை. உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. ஆதியாகமம் 4:10. நாம் காவலாளிகள். முதல் சகோதரர்களுக்கு உள்ளேயே ஒற்றுமை இல்லை. ஒருத்தனுடைய மேன்மையை இன்னொருவனால் சகித்து கொள்ள முடியவில்லை. நன்மை செய்தால் மேன்மை என்பதை காயின் அறியாது போனான். பாவம் படுத்திருக்க தன் வாசல்படியிலேயே இடம் கொடுக்கிறான். அதன் விளைவு கொலை நடந்து விட்டது. ஆபேலின் இரத்தம் பூமியிலிருந்து தேவனை நோக்கி கூப்பிடுகிறது. தேவன் நீதி செய்யாதிருப்பாரோ? தகப்பனான ஆதாமிடம் நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்ட இறைவன் இப்போது மகனிடம் உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்று கேட்கிறார். ஆதாம் எங்கே இருந்தான், ஆபேலுக்கு என்ன ஆயிற்று என்று தேவனுக்கு தெரியாமல் இப்படி கேட்கவில்லை. நடந்ததை எல்லாம் தேவன் அறிந்திருந்தாலும் அவரவர் செய்த குற்றத்தை உணர்த்தும் வண்ணமாக இப்படி உரையாடத் தொடங்குகிறார். மட்டுமல்ல, ஆதாம் மீதும் ஆபேல் மீதும் இன்று நம் ஒவ்வொருவர் மீதும் கூட அவர் அக்கறை கொண்டு விசாரிக்கிறவராய், நமக்காக கவலை கொள்ளுகிறவராய் இருக்கிறார். அண்ணன் காயின் தம்பியை கொலை செய்ததோடு ஆண்டவர் ஆபேலை குறித்து விசாரிக்கும் போது என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என மனத்திமிரோடு பதில் கேள்வி கேட்கிறான். அன்பானவர்களே, சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் நம்மை சூழ இருப்பவர்கள் அனைவருக்கும் நாம் காவலாளிகள்தான். அதாவது ஓரளவுக்கு அவர்களுக்கு உதவுவதும், துன்பமோ ஆபத்தோ ஏற்பட்டால் அவர்களுக்கு பாதுகாப்பளிப்பதும், நற்செய்தி சொல்வதும் நமது கடமையே. தம்பி எந்த தவறும் செய்யாதிருந்தால் அவனது சத்தம் பூமியிலிருந்து தேவனை நோக்கி கூப்பிடுகிறது. தேவன் அதை விசாரித்து நியாயம் தீர்க்காமல் இரார். இன்று உடனடியாக நாம் அதை கண்கூடாக காணாவிட்டாலும் இதை வேதம் பல வகைகளில் நமக்கு உணர்த்தி கொண்டேதான் இருக்கிறது. எனவே பாவம் செய்ய பயப்பட வேண்டும். இங்கே காயினுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனையை பாருங்கள். 1. பூமியிலே நீ சபிக்கப்பட்டிருப்பாய். ஆதாமிடம் பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும் என்றார். இங்கே காயினே சபிக்கப்பட்டிருப்பான் என்கிறார். 2. பூமி தன் பலனை இனி உனக்கு கொடாது. பயிர் செய்து பிழைப்பவனுக்கு பூமி பலனை கொடாவிட்டால் அவன் கதி என்னவாகும்? 3. நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனாயிருப்பாய். எந்த இடத்திலும் நிம்மதியாக வாழும் நிலைமை இல்லாது போயிற்று. கடுந்தண்டனை. கோபங்களும் கொலைகளும் சாபங்களை பொழிந்து கொண்டே இருக்கின்றன. கோபங்களும் கொலைகளும் சாபங்களை பொழிந்து கொண்டே இருக்கின்றன. ஜெபம். தேவனே, எங்கள் சகோதரரை நேசிக்கவும் தீமையை அல்ல நன்மைகள் செய்யவும் நற்புத்தியை தாரும். ஆமேன்.